ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ்ஜினி. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திலிருந்து நேற்று நைட்டு வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு நியூ போஸ்டரை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு நியூ போஸ்டரை பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த போஸ்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த போஸ்டர் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த போஸ்டர் மேலே தளபதி ஹெலிகாப்டர்லேருந்து தொங்குற கயிறை பாஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்ரெடி தளபதி பர்த்டேக்கு ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் வீடியோலயே தளபதி பேக மாட்டிக்கிட்டு நெருப்புக்குள்ள இருந்து ஓடி வருவாரு. ஸோ அந்த பில்டிங்ல இருந்து தாவி பிடிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீன் வரும் போல. பட் ஒரே ஒரு கன்சர்ன், இது மிகையா இருந்துடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு தளபதியோட வில்லு படத்திலேயே இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். பட் அது நம்ப முடியாத மாதிரி ரொம்ப ஓவரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நம்பகத்தன்மையா எடுத்திருந்தா இது ஒரு வேற லெவல் சீனா இருக்கும். அண்ட் இந்த போஸ்டர் பாட்டம்ல க்ளோஸ் அப்ல இருக்காரு தளபதி. பின்னாடி வேற பிளாஸ்ட் ஆன மாதிரி புகையா இருக்கு. தென் ரஷ்யா பேக்ரவுண்டும் இருக்கு. ஸோ பயங்கர குவாலிட்டியான ஒரு போஸ்டர். இதே மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் மூவி ரிலீஸ் ஆகுது. ஆனா இன்னும் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. ஸோ ஃபைனலா நேற்றுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஏதாவது போஸ்டர் இல்லை ஏதாவது அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கா மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.